لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்வோம். அன்புக்குரிய பெரியவர்களே, ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில கேள்விகள் கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஏடுகள், அந்த ஏடுகளில் என்ன உபதேசம் இருந்தது என்பது ஒன்று. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஏடுகள், அந்த ஏடுகளில் என்ன இருந்தது? இப்படி சில கேள்விகளை கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஏடுகளில் நிறைய உதாரணங்கள் இருந்தன என்று சொல்லி சில உதாரணங்களை சொல்லி காட்டினார்கள். அதுபோன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஏடுகளில் நிறைய படிப்பினைகள் நிறைய இருந்தன என்று சொல்லி சில படிப்பினைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அப்படி சொல்லி முடித்ததற்கு பிறகு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, எனக்கு நீங்கள் கொஞ்சம் உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு மேல் உள்ளவனை நீ பார்க்காதே, உனக்கு கீழ் உள்ளவர்களை நீ பார். அதுதான் அல்லாஹ் உனக்கு செய்த நியாமத்துகள், அருள் பாக்கியங்களை லேசாக கருதாமல் இருப்பதற்கு அதுதான் சரியாகும் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் செய்த உபதேசம், உனக்கு மேல் உள்ளவர்களை நீ பார்க்காதே, உனக்கு கீழ் உள்ளவர்களை பார் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். நம்மிடத்தில் ஒரு பைக் இருக்கிறது, ஒரு மனிதர் கார் வைத்திருக்கிறான், இன்னொருவன் சைக்கிள் வைத்திருக்கிறான். இப்பொழுது பைக் வைத்திருக்கின்ற இந்த மனிதன் கார் வைத்திருப்பவனை பார்க்கிற போது நமக்கு அந்த கார் இல்லையே என்று ஒரு அங்கலாய்ப்பு ஏற்படும். நமக்கு கார் கொடுக்கின்ற வசதி அல்லாஹ் தஆலா நமக்கு தரவில்லையே என்று அல்லாஹ் தஆலாவின் நியமத்தை லேசாக கருதுகிற ஒரு நிலை ஏற்படும். அவன் சைக்கிள் வைத்திருப்பவனை பார்க்கிற போது நமக்கு அல்லாஹ் தஆலா பைக்கை தந்திருக்கிறான், நமக்கு நிறைய நியமத்தை அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறான் என்ற பெருமிதம் அவனுக்கு ஏற்படும். இந்த பார்வையில் இப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பார்க்கிற போது இந்த பார்வையோடு பாருங்கள், உனக்கு மேல் உள்ளவரை பார்க்காதீர்கள், கீழ் உள்ளவரை பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சமயம் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். நிறைய கூட்டங்கள் சென்று கொண்டிருக்கிறது. புத்தாடைகள் அணிந்து, செருப்பணிந்து, பூட் அணிந்து, இப்படி பல பேர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். அவர்கள் காலில் போடுவதற்கு செருப்பு கிடையாது, செருப்பு இல்லை. அப்பொழுது ஒரு அங்கலாய்ப்பு அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டது. பல ஜனங்களை பார்க்கிறார்கள், புத்தாடை அணிந்திருக்கிறார்கள், அருமையான செருப்புகளை எல்லாம் அணிந்து கொண்டு செல்கிறார்கள். அப்படி அவர்களுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு அங்கலாய்ப்பு ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா இத்தனை பேருக்கும் இவ்வளவு நியமத்துகளை கொடுத்திருக்கிறான், இவருடைய காலில் செருப்பு அணிவதற்கு கூட செருப்பு இல்லையே என்று ஒரு அங்கலாய்ப்பு ஏற்பட்டு நிமிர்ந்து பார்த்தார்கள். காலில்லாத ஒரு மனிதன் நொண்டி நொண்டி வந்து கொண்டிருந்தான். அப்படியே அவர்கள் பிரமித்து போனார்கள். காலில் செருப்பில்லையே என்று வேதனைப்பட்டோம், செருப்பை அணிப்பதற்கு அவனுக்கு காலே இல்லையே, நமக்கு அல்லாஹ் தஆலா காலை தந்திருக்கிறானே என்ற பெருமிதம் அப்பொழுதுதான் ஏற்பட்டது. தனக்கு காலை தந்த அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனோபாவம் அப்பொழுதுதான் ஏற்பட்டது. இந்த பார்வையிலே தான் ஏற்பட்டது. எதையும் பார்க்காத நேரத்தில் தனக்கு செருப்பில்லையே என்ற ஒரு கவலை ஏற்பட்டது. அல்லாஹ் தனக்கு செருப்பு தரவில்லை என்ற ஒரு அங்கலாய்ப்பு ஏற்பட்டது. காலே இல்லாத ஒரு மனிதனை, தனக்கு கீழ் உள்ள ஒரு மனிதனை பார்க்கிற போது தான் தனக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய நியமத்தை தந்திருக்கிறான்
என்று அந்த நியாமத்தை பெருமிதத்தோடு நினைத்து பார்க்கவும் அதற்கு நன்றி செலுத்தவுமான மனப்பான்மை எப்பொழுது ஏற்படுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பார்வையில் தான் ஏற்படுகிறது. எனவே நாம் மற்றவர்களை பார்க்கிற போது நமக்கு மேலுள்ளவர்களை பார்க்கக்கூடாது, கீழ் உள்ளவர்களைத்தான் பார்க்க வேண்டும். உலகாத ரீதியில் இப்படி பார்வை இருக்க வேண்டும். மறுமை என்று வருகிற போது யாரை பார்க்க வேண்டும்? நிறைய அமல்கள் செய்கிறார்களே அவர்களை பார்க்க வேண்டும். தமக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்கக்கூடாது. பல பேர் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருப்பார்கள். அவன் அமலும் செய்யவில்லை, ஒன்றும் செய்யவில்லை, நன்றாகத்தானே இருக்கிறான் என்று அவரை பார்க்கக்கூடாது. மாறாக ஏழ்மை நிலையில் இருந்தாலும் ஒரு மனிதன் நிறைய அமல்கள் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அதைத்தான் பார்க்க வேண்டும். மறுமை என்று வருகிற போது உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள், இம்மை என்று வருகிற போது உங்களுக்கு வேறு உள்ளவர்களை பார்க்காது, கீழ் உள்ளவர்களை பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமான ஒரு உபதேசத்தை அந்த சஹாபி அவர்களுக்கு சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். அடுத்த ஹதீஸுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹு தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அனைவருக்கும் நல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுஆஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா عافنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الأمور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا مسلمين والحقنا بالصالحين. وصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله.